இன்றைக்கி நமக்கு உடம்பில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கும் பலவிதமான வியாதிகள் இன்றைக்கி வருது இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் செரிமானம் சரியாக ஆகலை. நம்ம உடம்பில் செரித்த உணவுலேருந்து இரத்தத்துக்கு சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படலை. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் கழிவுகள் நிறைய தேங்கி இருக்கிறது தான் இதுக்கான முக்கிய காரணம். அதாவது உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நம்ம உடம்புல கழிவுகளின் தேக்கம் தான் நோய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கழிவுகளின் நீக்கமே நமக்கு நிம்மதி தரும். அந்த கழிவுகளை நீக்கத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு கஷாயம் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல சளி தங்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சளி தங்குது அப்படின்னாலே நம்ம உடம்புல காற்று ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இது ரெண்டையும் சரி பண்ணக்கூடிய கஷாயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, கீழே தெரிகிறது பார்த்தீங்கன்னா துளசி. ஒரு 11லேருந்து ஒரு 21 துளசி இலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 வெத்தலை நடுவில் தெரிகிறது. இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, வெத்தலை மேல் காம்பையும் எடுத்துடணும், நுனி காம்பு கீழே இருக்கு இல்லையா, அந்த நுனி காம்பையும் எடுத்துட்டு நடு நரம்பையும் எடுத்துடணும். நடு நரம்பையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கற்பூரவள்ளி இலை, ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஓமம் ஒரே ஒரு ஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது நல்லா நசுக்கி நல்லா சேர்த்துட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு 2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும். சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. மிதமான தீ சூட்டில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள மொத்த சாறுகளும் நமக்கு இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப மேலே சொன்ன எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கையில் சளின்றது பிடிக்காது, இருமல் வராது. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கஷாயம் குடிக்கணுங்க. சளி வராது, இருமல் வராது, காய்ச்சல் வராது, குடல் சுத்தமாகவே இருக்கும். இப்போ இந்த கஷாயம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். வடிகட்டி குடிக்கலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். அளவு தான் ரொம்ப முக்கியம். ஒரு 30 ml 60 ml அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இந்த கஷாயம் போட்டு குடிக்கணும். வெத்தலை ஈஸியாக வெளியில் கிடைக்குது. ஓமவல்லியில் ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா வீட்டிலே வந்துடும். துளசியும் செடி வாங்கி வச்சாலே வீட்டில் வந்துடும். இல்லைனா பெருமாள் கோயிலில் துளசி அழகாக கிடைக்குது. வாங்கி இந்த கஷாயத்தை கொஞ்சம் கூட நம்ம சோம்பேறித்தனப்படாமல் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல கழிவுகளே இருக்காது. சளி கழிவுகள் இருக்காது. காற்றுல எந்த சுத்தமான காற்று இல்லை உடம்புல அப்படின்னா இதை குடிக்க உடம்புல பார்த்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமாகும். இது எல்லாம் நமக்கு அதிகமாக உடம்புல இருக்கிற நோயும் சரியாகும். இதுக்கப்புறம் நோய் வராமலும் நம்மளால் பாதுகாக்க முடியும். அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.